ஓல்டு மேன் அந்த சீ கதை சொல்கிறீங்களா? ஓல்டு மேன் அண்ட் சீ என்பது முதிய அனுபவமிக்க கியூப மீனவர் மற்றும் ஒரு பெரிய குப்புறக்குள்ளா மீனுக்கு இடையே உள்ள போராட்டத்தை பற்றிய கதை. சாண்டியாகோ என்ற ஒரு முதிய மீனவரிடம் மானோலின் என்ற இளைஞர் மீன் பிடிக்க பயிற்சி பெற விரும்பி அவருடன் கடலுக்கு செல்கிறார். இப்படி எப்படி போகிறாங்க ரெண்டு பேருனா 84 நாட்கள் இந்த மாதிரி கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறாங்க. ஆனால் மீனே கிடைக்கல 84 நாளுமே. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இளைஞனோட பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிழவன் ஒரு ராசி இல்லாத கிழவன், இவர் கூட நீ மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை தடுத்துறாங்க. இதனால் வருந்திய கிழவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அடுத்த நாள் கடலுக்குள்ளே நீண்ட தூரம் போய் நான் மீன் பிடிச்சி சாதிப்பேன், அதனால் என்னுடைய இந்த அதிர்ஷ்டம் இல்லாதவங்கிற பேர் மாறும் அப்படின்னு அந்த இளைஞரிடம் அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி 85வது நாள் அந்த கிழவர் என்ன பண்ணுறாருன்னா, வளைகுடா கடலுக்கு செல்வதற்கு அவருடைய லேசான சிறு படகை எடுத்துக்கொண்டு தனியாக செல்கிறாரு. போயிட்டு முதல் நாள் என்ன பண்ணுறாருன்னா, மதியம் அவர் கடலில் தூண்டிலோடு நிற்கிறாரு. அப்போ ஒரு பெரிய மீன் அந்த வலையில் மாட்டின உடனே இவர் என்னென்னா, அது ஒரு மார்லின் மீன் அப்படிங்கிறத அவர் உணர்றார். ஒரு பெரிய மீன் அப்படிங்கிறத இவரால் அதனை இழுக்க முடியல. பதிலுக்கு அவருடைய லேசான படகை அந்த பெரிய மீன் இழுக்கிறத அவர் உணர்றாரு. இந்த வயதான கிழவன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய உடலோட வலிமை முழுவதையும் பயன்படுத்தி தூண்டில என்ன பண்ணுறாருன்னா 2 நாள் 2 இரவுகள் இழுத்து பிடித்து கொண்டு இருக்கிறார். அதனால் அவருக்கு உடலில் வலியும் காயமும் ஏற்படுது. இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவரே பாராட்டிக்கிறார். 2 நாள் நம்ம போராடிட்டோம், 3வது நாள் இன்றைக்கி எப்படியும் அது நம்ம தூக்கிடணும் அப்படின்னாரு. ஆனாலும் அவர் உடல் சோர்வு அடைஞ்சிட்டதுனால அந்த தூண்டிலில் இருந்த மீன் வட்டமிடுதல் லேசா. அப்போ அவர் யோசிக்கிறாரு, அது தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னிடம் இருந்த ஈட்டியை கொண்டு முழு வலிமையுடன் அந்த மார்லின் மீனை குத்துகிறார். இதனால் அந்த கிழவனுக்கும் மீனுக்கும் நடந்த 3 நாள் போர் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அவர் மிகவும் சோர்வு அடைந்து விட்டார். மார்லின் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மீனை படகுல இழுத்து போடுறாரு. அப்போ படகுல போட்டுட்டு அவர் யோசிக்கிறாரு, இந்த சந்தையில் இந்த மீனை கொண்டு போய் நம்ம எவ்வளோ விலைக்கு விற்கலாம், இந்த மீன் எத்தனை மக்களுக்கு மீன் உணவாகும் என்பதை பற்றிலாம் நினைத்துக்கிட்டே திரும்ப வீடு நோக்கி சென்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த மார்லின் மீனை ஈட்டியை வச்சு கொன்னார்ல, அதிலிருந்து கொட்டின ரத்தம் அந்த கடலுக்குள்ளே கடந்ததுனால அந்த இரத்த வாடையால் ஈர்க்கப்பட்டு சுறாக்கள் அந்த படகை சூழ்ந்து திரும்ப அந்த ஈட்டியை கொண்டு சுறா மீனை கொன்னுட்டு அப்போ அந்த போராட்டத்தில் அவருடைய ஈட்டி கடலுக்குள்ளே விழுந்துருது. மீண்டும் அந்த சவாரி பண்ணிகிட்ருக்காரு படகுல. அப்படிங்கும்போது திரும்ப சுறாக்கள் வருது. இப்படி அந்த கிழவருக்கும் சுறாக்களுக்கான போராட்டத்தில் 5 சுறாக்கள் கொல்லப்படுகின்றன. கொன்னுட்டு திரும்ப எப்படி அந்த கடலில் இருந்து பிடிச்ச மார்லின் மீனோட எப்படி கரைக்கு போனார், எப்படி சக்ஸஸ் ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஓகேவா? அப்போது இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? நான் இதில் இருந்து எந்த வயசு இருந்தாலும் முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகலான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.